இப்போ நீங்க உங்க மொபைல்ல ஒரு ஜிபிஎஸ் ஆன் பண்றீங்கன்னு வச்சுப்போம். ஆமா. அந்த நிமிஷத்துல நீங்க எந்த தெருவுல எந்த எக்ஸாக்ட் இடத்துல நிக்கிறீங்க அப்படிங்கறத அது ரொம்ப துல்லியமா ஒரு சின்ன நீல நிற புள்ளியா காட்டிடுது இல்லையா? கண்டிப்பா காட்டிடும். அதாவது எல்லாம் ரொம்ப கச்சிதமா அளக்கக்கூடியதா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அடங்கிடுது. ஒரு பொருளோட தொடக்கம் எங்க இருக்கு, அதோட முடிவு எங்க இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம மூளைக்கு ஒரு விதமான பாதுகாப்பு உணர்வு கிடைக்குது. உண்மைதான், நமக்கு அந்த பவுண்டரிஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ நீங்க தேடுற ஒரு விஷயம் அணுவோட மிக நுட்பமான மையத்திலையும் இருக்கு, அதே சமயம் பிரபஞ்சத்தோட எல்லையிலையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த முரண்பாடும் இல்லாம இப்போ இந்த நொடியில உங்க மனசுக்குள்ளேயும் இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? வாவ்! அது நிச்சயமா மனித மூளையோட தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா தான் தோணும். ஏன்னா, ஒரு பொருள் எப்படி ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயும் இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இயற்கையாவே எழும் நமக்கு. எக்ஸாக்ட்லி. சரியா அந்த புள்ளியிலிருந்து தான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழ்ந்த தேடல் தொடங்க போது. நாம இன்னைக்கு ஆராய போறது 19ஆம் நூற்றாண்டுல ராமலிங்க அடிகளார், அதாவது வள்ளலார் எழுதின அருட்பெருஞ்சோதி அகவல் குறிப்புகள்ல இருக்கிற 340 முதல் 343 வரையிலான அந்த வரிகளை பற்றி தான். ரொம்ப ரொம்ப ஆழமான வரிகள் அது. ஆமா, குவாண்டம் இயற்பியல் மாதிரி நவீன அறிவியல் கோட்பாடுகள் எல்லாம் வர்றதுக்கு பல தசாப்தங்களுக்கு முன்பே ஒரு மாபெரும் பேரொளி எப்படி எங்கும் எதிலும் வியாபிச்சிருக்கு அப்படிங்கறத அவர் ரொம்ப ரொம்ப துல்லியமா பதிவு செஞ்சிருக்காரு. கண்டிப்பா. இந்த 12 வரிகள் பாத்தீங்கன்னா வெறும் கவிதை கிடையாது. சென்ட்ரடாப், உள்ளே வெளியே அப்படின்னு 4 பரிமாணங்கள்ல ஒரு பேரொளியோட இருப்ப இது அப்படியே மேப் பண்ணுது. ஆமா, ஒரு வரைபடமாக்குது. கரெக்ட். பிரபஞ்சத்தோட இயற்பியலையும் மனிதனோட உள்ளவியலையும் இணைக்கிற ஒரு முழுமையான கோட்பாடு இது. அந்த அருட்பெருஞ்சோதி எங்க இருக்கு, அது எப்படி இயங்குது, ஒரு தனி மனிதனுக்குள்ள அது என்ன மாதிரியான வேதியியல் மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப நுட்பமா இந்த வரிகள் நமக்கு படிப்படியா விளக்குது. சரி, இப்போ எந்த ஒரு மாபெரும் தத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னாலும் நம்ம அதோட ஆணி வேற, அதாவது அதோட மையத்தை தேடி பயணிக்கணும் இல்லையா? ஆமா, பேசிக் அங்கிருந்து தான் ஆரம்பிக்கணும். அதனாலதான் அவர் முதல்லயே மையத்தை பத்தி பேசுறாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த வரிகள் இப்படி சொல்லுது: நடுவின் நுண் நடுவும் அருட்பெருஞ்சோதி, நடுவதி நடுவும் அருட்பெருஞ்சோதி, அடரூர வமைத்த அருட்பெருஞ்சோதி. இதை நான் படிக்கும்போது எனக்கு இந்த ஃப்ராக்டல் ஜியோமெட்ரி அல்லது மேண்டல்பிராட் செட் மாதிரி முடிவிலி கணித வடிவங்கள் தான் எனக்கு உடனே நினைவுக்கு வருது. அதாவது ஒரு வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி அல்லது ஒரு மைக்ரோஸ்கோப் வழியா ஒரு அணுவை ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி நாம மையம்னு நினைக்கிற ஒன்னுக்கும் உள்ள ஒரு ஆழமான மையம் இருக்கு. அந்த ஒப்பீடு மிகச்சரியானது. ஏன்னா நாம என்ன நினைக்கிறோம்னா, ஏதோ ஒரு புள்ளிக்கு போயிட்டா அங்க மையம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இதுல ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, அவர் சாதாரணமா நடுவில் இருக்கு அப்படின்னு சொல்லல, நடுவின் நுண்ணடுவும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மையத்தோட மையம். எக்ஸாக்ட்லி. நீங்க எதை மையம்னு நினைக்கிறீங்களோ அதற்கும் உள்ளே ஒரு மையம் இருக்கு. ஒரு நிமிஷம். நாம ஒரு பொருளை தொடர்ந்து பகுத்துக்கிட்டே போறோம்னு வைங்க. இப்போ ஒரு அணுவை எடுத்துக்கிறோம், அதை உடைச்சு எலக்ட்ரான் புரோட்டான்னு பிரிக்கிறோம். அதையும் தாண்டி குவார்க் அப்படின்னு மிக நுண்ணிய துகள்களுக்கு போறோம். நம்ம பொது அறிவு என்ன சொல்லுது? நாம இப்படி ஆழமா போக போக ஒரு கட்டத்துல அங்க எந்த பொருளுமே இருக்காது, ஒரு வெறும் வெற்றிடம் தான் இருக்குன்னு சொல்லுது. ஆமா, ஒண்ணுமே இருக்காதுன்னு ஒரு பயம் இருக்கும். கரெக்ட். எல்லாவற்றையும் உரிச்சிட்டா கடைசில ஒண்ணுமே இருக்காதுங்கிற பயம்தான். சரியா, அங்கதான் இந்த வரியோட உண்மையான ஆழம் வெளிப்படுது. அந்த மிக நுண்ணிய புள்ளில வெறுமை இல்ல, மாறாக அருட்பெருஞ்சோதி இருக்கு. அதிலும் அவர் பயன்படுத்துற வார்த்தையை நீங்க கவனிச்சீங்களா? அடர்வுற வமைத்த. அடர்வுற? ஆமா, அடர்வுற அப்படின்னா மிக மிக அடர்த்தியா, எந்த ஒரு இடைவெளியும் இல்லாம ரொம்ப செறிவா அமைக்கப்பட்ட ஒண்ணு. அந்த மையத்துல ஒளி ஏதோ மங்களா ரொம்ப பலவீனமா எல்லாம் எரியல, அது நம்ம கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு அதீத அடர்த்தியோட இருக்கு. வாவ்! இப்போ ஒரு நட்சத்திரம் சுருங்கி பிளாக் ஹோலா மாறும்போது அதோட மையத்துல ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு விசையும் எப்படி ஒரு முடிவிலி புள்ளியில, அதாவது சிங்குலாரிட்டியில அடர்த்தியா குவிஞ்சிருக்குமோ அதை ஒத்த ஒரு அடர்த்தியான ஆற்றல் அது. அவர் அதைத்தான் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. இது கேட்கும் போதே மனசுக்கு ஒரு விதமான பிரம்மாண்டம் புரியுது. பிரபஞ்சத்தோட மிக நுண்ணிய புள்ளியில அளக்க முடியாத ஒரு சக்தி அடர்த்தியா குவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்பவே முடியாத ஒரு அறிவியல் பார்வைதான். ஆனா ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு அல்லது ஒரு குழப்பம் வருது. எந்த இடத்துல குழப்பம் நினைக்கிறீங்க? இப்போ ஒரு பொருள் மையத்தோட ஆழத்துல ரொம்ப அடர்த்தியா குவிஞ்சிருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா. அப்படின்னா அது அங்க மட்டும்தானே இருக்க முடியும். ஆனா அடுத்த வரியிலேயே அவர் முற்றிலும் நேர்மாறான ஒரு திசைக்கு தாவறாரு. முடியும் அருட்பெருஞ்சோதி, முடியும் அருட்பெருஞ்சோதி, அடர்தரவி மைத்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறாரு. உண்மைதான். நாம முதல்ல மைக்ரோஸ்கோப் வச்சு மையத்தை பார்த்தோம்.
இப்போ திடீர்னு ஒரு டெலிஸ்கோப்பை எடுத்துக்கிட்டு பிரபஞ்சத்தோட எல்லையான உச்சிக்கு போக சொல்றாரு. மையத்தோட மையமா இருக்கிற ஒண்ணு எப்படி அதே நேரத்துல உச்சியோட உச்சியாவும் இருக்க முடியும்? இது முரண்பாடா இல்லையா? நீங்க கேக்குறது மிக நியாயமான கேள்வி. பௌதீக உலகத்தோட விதிகளின்படி பார்த்தா இது சாத்தியமற்றதுதான். ஏன்னா நாம மனித கண்களால் பார்க்கும்போது இடத்தையும் தூரத்தையும் வச்சுதான் பிரிக்கிறோம். இது மையம், இது உச்சி, இது கீழ், இது மேல் அப்படின்னு. ஆமா, அப்படித்தானே பிரிக்க முடியும். ஆனா இது முரண்பாடு கிடையாது. இது அருட்பெருஞ்சோதியோட எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை, அதாவது ஆம்னி பிரசன்ஸ் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா இந்த முரண்பாடு அப்படியே உடைஞ்சிடும். ஓ, அப்படி என்றால் அந்த பேரொளிக்கு தூரம் அல்லது எல்லை அப்படிங்கிற எந்த ஒரு வரையறையும் கிடையாதா? ஒரு ரப்பரை இழுத்து நீட்டுற மாதிரி மையம் முதல் உச்சி வரை அதை தன்னை விரிச்சுக்குதா? அங்கதான் நீங்க கவனிக்கணும். ஒரு ரப்பரை இழுத்து நீட்டினா அது விரிவடைய அதோட மையத்துல அடர்த்தி குறைஞ்சு மெலிசாயிடும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா நடுவுல மெலிசா போகும். ஆனா இங்க அது நடக்கல. அப்படிங்கறத தான் அந்த அடர்தரவமைத்த அப்படிங்கிற சொல் உணர்த்துது. மையத்துல எப்படி அடர்வர அடர்த்தியா இருந்ததோ அதே அளவு அடர்த்தியோட தான் அந்த எல்லையோட உச்சியிலையும் அது வியாபித்திருக்கு. வாவ், அதனாலதான் அடர்தர அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு. எக்ஸாக்ட்லி. இது வெறும் பௌதீக இடத்தை குறிக்கல, முழுமையான இருப்பை குறிக்குது. இது கிட்டத்தட்ட ஹோலோகிராஃபிக் பிரபஞ்ச கோட்பாடு மாதிரி. ஒரு ஹோலோகிராம் தட்டை நீங்க உடைச்சாலும் அதோட ஒவ்வொரு சின்ன துண்டுலயும் முழுமையான படம் எப்படி தெரியுமோ அதே போல அந்த பேரொளி முழுமையா எல்லாத்துலயும் இருக்கு. புரியுது. இப்போ கடலோட மிக ஆழமான அடிப்பகுதியிலும் நீர் தான் இருக்கு. கடலோட மேற்பரப்புல அலைகளோட உச்சியிலயும் அதே நீர் தான் இருக்கு. நீரோட தன்மையோ அடர்த்தியோ எந்த இடத்துலயும் மாறது கிடையாது. அற்புதம். ஆழத்தோட ஆழத்துல எந்த அளவு அந்த ஒளி இருக்கோ அதே அளவு விரிவோட விரிவிலும் அது கொஞ்சம் கூட குறையாம இருக்கு. மையத்துல இருக்கிறத சுருக்கப்பட்ட சக்தி அப்படின்னும் உச்சியில இருக்கிறத விரிவடைந்த சக்தி அப்படின்னும் நம்ம சுலபமா நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் 2 இடங்கள்லயுமே அது அடர்த்தியா இருக்குன்னு அவர் ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சிருக்காரு. ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, இப்போ இந்த ஸ்பேஸ், அண்டவெளி, இதை பத்திலாம் நம்ம பேசுனது போதும். இது ஏன் நினைச்சுக்கிட்டு இருந்தா ஒரு சாதாரண மனுஷனுக்கு இது வெறும் ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மாதிரி தோன்றிடும். ஆனா அடுத்த வரிகள்ல கியர் அப்படியே முற்றிலும் மாறுது. இது நேரா உங்களோட உடம்புக்குள்ள, உங்க மனசுக்குள்ள பாயுது. ஆமா, இடம், வெளி அப்படிங்கிற பௌதிக தன்மைகளிலிருந்து மனித விழிப்புணர்வு அப்படிங்கிற தளத்துக்கு தத்துவம் இப்போ நுழையுது. மேக்ரோ காஸ்மாஸ்ல இருந்து மைக்ரோ காஸ்மாஸ்க்கு. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா ஆகுது. அகப்பூ வகவுரு அருட்பெருஞ்சோதி பாக்க வதற்கவை அருட்பெருஞ்சோதி அகத்தே வகுத்த அருட்பெருஞ்சோதி. இந்த வரிகள்ல வர்ற அந்த அகப்பூ அப்படிங்கிற ஒற்றைச் சொல் என்னை ரொம்பவே ஈர்க்குது. உள்ளே மலரும் பூ. இத மனிதனோட ஆன்மா அல்லது மனதோட மலர்ச்சியோட ஒப்பிடலாம்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா ஒப்பிடலாம். ஆனா எனக்கு ஒரு கேள்வி. ஏன் பூ அப்படிங்கிற ஓமையை அவர் பயன்படுத்துறாரு? ஒரு எந்திரம் இயங்குதுன்னோ அல்லது ஒரு நெருப்பு பத்திக்குதுன்னோ அவர் சொல்லாம ஏன் ஒரு பூ மலர்றத சொல்றாரு? இது மிக ஆழமான ஒரு கவனிப்பு. ஏன்னா ஒரு பூ மலர்றது அப்படிங்கிறது எந்த விதமான வன்முறையும் கட்டாயமும் இல்லாத ஒரு ரொம்ப இயற்கையான நிகழ்வு. நீங்க ஒரு மொட்டை பிடிச்சு பலவந்தமா இழுத்து அதை மலர வைக்க முடியுமா? முடியாது, பிஞ்சிடும் அது. கரெக்ட். அதுக்கு தேவையான சூரிய ஒளியும் நீரும் கிடைக்கும்போது இருட்டுக்குள்ள மூடி கிடக்கிற அந்த மொட்டு ஒளிய கண்ட உடனே தானாகவே மிக மென்மையா தன் இதழ்களை விரிக்கும். ஒரு மனிதனோட அக விழிப்புணர்வும் அப்படிதான் நடனம் அப்படிங்கறத அவர் உணர்த்துறாரு. இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான சொல் அகத்தே வகுத்த. ஓ, ஒரு நிமிஷம். அதாவது அந்த பேரொளி எங்கோ வானத்திலிருந்து குதிச்சு எனக்குள்ள வரப்போறது கிடையாது. அது ஏற்கனவே எனக்குள்ளேயே என் அகத்திலேயே வகுக்கப்பட்டு, அதாவது ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால்டா இருக்குன்னு சொல்றாரா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. நாம என்ன பண்றோம்? அமைதியோ ஒளியையோ எப்பவுமே நமக்கு வெளியே ஏதோ ஒரு நபர்கிட்டயோ அல்லது ஏதோ ஒரு இடத்துலயோ தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஜோதி மனிதர்களோட அகத்தை வகுத்த ஒரு சக்தி. அது ஏற்கனவே உங்க ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் கட்டமைக்கப்பட்டிருக்கு. வெளியே தேடுறதை விட உள்ள தேடுறதா முக்கியம். ஆமா. பாக்கது அதற்கவை அப்படிங்கிற வரியோட உளவியல் பொக்கிஷம் என்னன்னா, அந்த உள்ளொளிய நீங்க உணர்றதுக்கும் பாக்குறதுக்கும் ஏற்ப உங்க அகத்தை அந்த அருட்பெருஞ்சோதிய பக்குவப்படுத்துது. இத கொஞ்சம் விளக்க முடியுமா? என்னன்னா, நான் ஒளிய தேடி போறேன், ஆனா அந்த ஒளியை என்னை பக்குவப்படுத்துது அப்படின்னா இங்க தேடுதலோட அர்த்தம் தான் என்ன? இப்போ நீங்க ஒரு இருட்டறையில இருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஓகே. ஒரு சின்ன மெழுகுவர்த்தியை ஏத்துறீங்க.
அந்த வெளிச்சம் வந்து இருட்ட விளக்குறதோட மட்டும் இல்லாம அந்த அறையில இருக்கிற மத்த பொருட்களையும் பார்க்கறதுக்கான உங்க கண்களோட திறனையும் அது தூண்டுது இல்லையா? ஆமா, கண்டிப்பா. இருட்டுல கண்ணு தெரியாத, வெளிச்சம் வந்தாதான் பார்க்க முடியும். அதே போலதான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அகப்பூ மலரும்போது அது வெறும் ஒளிய மட்டும் தர்றது கிடையாது. அந்த ஒளிய புரிஞ்சுக்கிறதுக்கான விழிப்புணர்வையும் அதுவே உருவாக்குது. தேடலும் அதுதான், தேடலோட முடிவும் அதுதான். வாவ், இது வந்து மிகப்பெரிய ஒரு திறவுகோல். வெளியில எங்க தேடினாலும் கிடைக்காத ஒரு முழுமைய நீங்க உங்க கண்களை மூடி உங்க சொந்த மனசுக்குள்ள தேடும்போது அந்த ஒளி ஒரு பூவா பரிணமிக்குது. ஆனா இங்க எனக்கு ஒரு பிராக்டிக்கலான ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? கேளுங்க. சரி, இப்போ எனக்குள்ள ஒரு அமைதி வந்துருச்சு, என் அகப்பூ மலர்ந்துடுச்சு, நான் அந்த ஒளிய முழுசா உணர்ந்துட்டேன்னா நான் உடனே நேரா ஒரு மலைக்குகைக்கு போய் எல்லையற்ற தியானத்துல மூழ்கிட வேண்டியதானே? இந்த உலகத்தோட எனக்கு என்ன வேலை இருக்கு? அடுத்த வரிகள் ஏன் வந்து புறப்பூ பற்றியும் அறம் பற்றியும் பேசணும்? அகப்பூ எப்படி புறப்பூவா மாறுது? இங்கதான் விஷயமே இருக்கு. இது ஆன்மீகத்தோட மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை. பலரும் என்ன நினைக்கிறாங்க, ஆன்மீகம்னா எல்லாவற்றையும் துறந்துட்டு தனிமையில இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமா, பொதுவா அப்படித்தான் ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஆனா வள்ளலார் வந்து அப்படி நினைக்கல. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்க்கணும். உள்ள நீங்க எதை உணர்கிறீர்களோ அது வந்து ஒருபோதும் உங்களுக்குள்ளே மட்டுமே தங்கி சுருங்கிடக்கூடாது. ஓ, ஒரு பூ மலரும்போது அதோட வாசம் எப்படி தானாகவே சுற்றிலும் பரவுமோ அதே போல அகத்துல மலர்ந்த அந்த ஜோதி, அந்த ஒளி உங்க வெளி வாழ்க்கையில புறப்பூவா மாறணும். ஒரு புதிய வடிவத்தை உருவாக்கணும்னு அவர் சொல்றாரு. அப்போ புறப்பூ, புறத்தில் அருட்பெருஞ்சோதி புனையுருவாக்கிட அருட்பெருஞ்சோதி அறத்துடன் வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற அந்த இறுதி வரிகள் வந்து அதைத்தான் சொல்லுது இல்லையா? ஆமா, கரெக்ட். உள்ளே இருக்கிற ஒளி வெளியில ஒரு புதிய வடிவத்தை, அதாவது புனையுரு வாக்கிட உருவாக்குது. ஆனா அந்த வடிவம் எப்படிப்பட்டது அப்படிங்கறதுல தான் ஒட்டுமொத்த ரகசியம் அடங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அறத்துடன் வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறாரு. இங்க அறம் அப்படிங்கறத ஏதோ ஒரு தார்மீக விதிமுறை, அதாவது ஒரு மாரல் ரூல் புக் மாதிரி நாம பார்க்க கூடாதுன்னு எனக்கு தோணுது. இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? மிக சரியான பார்வை நீங்க சொல்றது. அறம் அல்லது தர்மம் அப்படிங்கிறது இங்க வெறும் கட்டளை கிடையாது. அது ஒரு உயிரியல் மற்றும் ஆன்மீக அனிச்சை செயல். அதாவது ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனா? எப்படி? இது இப்படி பாருங்க. மையத்தோட மையத்திலையும் எல்லையோட எல்லையிலையும் உங்க அகத்திலையும் எந்த அடர்த்தியான பேரொளி இருக்கோ அதே ஒளிதான் உங்களை சுற்றியுள்ள ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கு. சாலையில ஆதரவின்றி நிக்கிற ஒருத்தன்கிட்டயும், ஏன் உங்களை வண்டியில முந்தி செல்ற ஒரு கோபக்கார நபருக்குள்ளும் அதே ஒளிதான் இருக்கு அப்படிங்கறத நீங்க முழுமையா உணர்ந்துட்டீங்கன்னா உங்களால் எப்படி இன்னொரு உயிருக்கு தீங்கு செய்ய முடியும்? வாவ், ஒரு நிமிஷம். அதாவது மற்றவர்கள் கிட்ட அன்பா இருக்கணும் அப்படிங்கிறது நான் ஃபாலோ பண்ற ஒரு ரூலா இல்லாம அது என்னோட இயல்பாவே மாறிடுது. எக்ஸாக்ட்லி, அதுதான் பாயிண்ட். ஏன்னா நான் அந்த மற்ற நபரை வந்து என்னை விட்டு பிரிந்த ஒரு வேற ஆளா பார்க்கல. எனக்குள்ள இருக்கிற அதே ஆர்டரை அமைத்த மையம் அவருக்கும் இருக்கு அப்படிங்கறது என்னோட அகப்பு வந்து உணர்ந்துடுச்சு. அதுதான் உண்மை. ஒரு மனிதனுக்குள்ள உண்மையான ஒளி மலர்ந்திருக்கு அப்படின்னா அவனோட புற வாழ்க்கை வந்து தானாவே அறத்தோட பாதையில நடக்கும். அறம் இல்லாத, கருணை இல்லாத எந்த ஒரு புறச்செயலும் அந்த பேரொளியோட வெளிப்பாடா இருக்கவே முடியாது. அதத்தான் அறத்துடன் வகுத்த அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா அவர் கூறுறாரு. ரொம்ப தெளிவா புரியுது. அகத்துல ஒளி இருந்தா வெளியில அது ஒருபோதும் சுயநலமாகவோ வன்முறையாகவோ மாற முடியாது. அது பிற உயிர்களோட பசிய ஆற்றுவதாகவும் அன்பை கொட்டுவதாகவும் மட்டுமே வெளிப்படும். இதை விட தெளிவா வந்து இதை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. நம்ம எவ்வளோ பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி, அல்லது எனக்கு பல ஆழமான தியான அனுபவங்கள் இருக்குன்னு நம்ம மாறுதட்டிக்கிட்டாலும் சரி, நம்மளோட வெளி வாழ்க்கை வந்து அறத்தோடு இல்ல அப்படின்னா அந்த அகத்தின் மலர்ச்சி வந்து வெறும் பிரமைதான் அப்படின்னு அவர் முகத்துல அரைஞ்சார் போல சொல்றாரு. கண்டிப்பா. அகமும் புறமும் வந்து வெவ்வேறானது கிடையாது. ஒன்னு வேர் அப்படின்னா இன்னொன்னு வந்து மரம். வேருக்குள்ள அமைதியா வேலை செய்யற அதே உயிர்ப்பு சக்தி தான் வெளியில அனைவரையும் ஈர்க்கிற ஒரு அழகிய மலரா பரிணமிக்குது. சரியா சொன்னீங்க. மனிதனோட அறிவியலையும் பிரபஞ்சவியலையும் வந்து ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சது அப்படிங்கறத வெறும் ஒரு 12 வரிகள்ல இவ்வளவு அறிவியல் பூர்வமாகவும் கவித்துவமாகவும் சொன்ன வேற ஒரு படைப்பு உலக இலக்கியத்துல இருக்கிறது ரொம்ப அரிதுதான். நிஜமாவே இது வந்து ஒரு பிரம்மாண்டமான பயணம் தான். இன்னைக்கு நாம பார்த்த இந்த சின்ன தத்துவ படிக்கட்டுகள் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானவை அப்படின்னு இப்போ ஒரு நிமிஷம் சற்று திரும்பி பார்ப்போம். ஆமா, ஒரு சின்ன ரீகேப் மாதிரி. தொடக்கத்துல ஒரு அணுவோட மையத்துக்கு சென்றோம். அங்க எந்த வெற்றிடமும் இல்லாம அடர்த்தியா குவிஞ்சிருக்கிற ஒரு பேரொளியோட மையத்தை பார்த்தோம். கரெக்ட். அடுத்ததா பிரபஞ்சத்தோட விளிம்பிற்கு சென்றோம்.
அங்கும் அதே அடர்த்தியான பேரொளி கொஞ்சம் கூட குறையாம வியாதித்திருக்கிறத பார்த்தோம். அப்புறம் அங்கிருந்து அப்படியே மனசுக்குள்ள. ஆமா. அதன் பிறகு அது ஏதோ விண்வெளி பற்றிய தத்துவம் அப்படிங்கிற மாயையை உடைச்சு உங்க உடலுக்குள்ள உங்க மனசுக்குள்ள பயணித்தோம். அங்க உங்க உள்ளே ஏற்கனவே வகுக்கப்பட்ட ஒரு அகப்பூவா அந்த ஒளி மலர்வதை கண்டோம். அதோட தொடர்ச்சியா வெளியில. இறுதியா அந்த உள்ளொளி எப்பொழுதும் தனக்குள்ள சுருங்காம உங்களோட புற வாழ்க்கைய அறத்தோட கருணையோட கட்டமைக்குது அப்படிங்கிற முழு பயணத்தையும் நாம கடந்து வந்திருக்கோம். ஆமா, அகில உலகமும் எப்படி ஒரு ஒற்றை புள்ளியில சுருங்கி மீண்டும் உங்க அன்றாட செயல்களா விரியுது அப்படிங்கறத இது அப்பட்டமா நமக்கு காட்டுது. இப்போ இந்த ஆய்வர் ரொம்ப பற்றி கவனிச்சுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட நான் நேரடியாக வரும். இது உங்களுக்கு ஏன் முக்கியம்? இவ்வளவு பெரிய தத்துவங்கள், அண்டவெளி கோட்பாடுகள் எல்லாம் சரி, இது உங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு ஏன் முக்கியம்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்னைக்கு நாம எவ்வளவு தகவல்களுக்கு நடுவ, எவ்வளவு குழப்பங்களுக்கு நடுவ ஓடிக்கிட்டு இருக்கோம். எதையோ சாதிக்கணும், இங்கேயோ தேடுனா நமக்கு நிம்மதி கிடைக்கும்னா உங்களோட அந்த ஜிபிஎஸ் எப்பவுமே வெளி உலகத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கு. ஆமா, வெளியிலே தேடுறோம் எல்லாரும். ஆனா உண்மையான தெளிவு அப்படிங்கிறது வெளியில நீங்க தேடுற எந்த ஒரு இடத்துலயும் இல்ல. அது உங்களுக்குள்ள ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கிற அந்த அகப்பூவை மலரச் செய்யறதுல தான் இருக்கு. கண்டிப்பா. மேலும் ஒரு மிக முக்கியமான சிந்தனையை உங்க முன்வைக்க நான் விரும்புறேன். அந்த அகத்தோட மலர்ச்சி அப்படிங்கிறது நீங்க தியானத்துல கண்மூடி அமைதியா உட்கார்ந்திருக்கும் போது உங்களுக்குள்ள ஏற்படுற அமைதி மட்டும் இல்ல. அது வெளியிலயும் தெரியணும். ஆமா, அது உங்களோட செயல்கள்ல உங்க அறத்துல வெளிப்படணும். சற்று சிந்திச்சு பாருங்க. நீங்க தற்போது உங்க புற வாழ்க்கையில வெளிப்படுத்துற செயல்களும் வடிவங்களும் உங்க உள்ள இருக்கிற அந்த ஒளிய பற்றி உலகுக்கு என்ன சொல்லுது? நீங்க இன்னைக்கு உங்க ஆபீஸ்ல ஒரு இமெயில் அனுப்பும்போதோ, உங்க குடும்பத்துல பேசுற போதோ, இல்ல சாலையில ஒரு முன்பின் தெரியாத ஒருத்தரை கடந்து செல்லும் போதோ நீங்க வெளிப்படுத்துற வார்த்தைகளும் செயல்களும் உங்க அகப்பூவோட வாசனையத்தான் வெளிப்படுத்துதா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. அந்த வெளிச்சம் உங்களோட ஒவ்வொரு அசைவிலும் ஒரு தெளிவான அறமா பிரதிபலிக்குதா? உங்களை நீங்களே ஒரு கணம் கேட்டுக்கோங்க. இந்த ஒரு ஆழமான கேள்வியோட உங்களை தொடர்ந்து சிந்திக்க செய்து உங்களுக்கான இன்றைய அந்த ஆழ்ந்த தேடலை நாங்க நிறைவு செய்றோம். அந்த ஒளி எங்கும் இருக்கு, உங்களுக்குள்ளும் அது மலர காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து தேடுங்க.